ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மக் கேக் பண்ண போகிறோம். மாரி பிஸ்கெட் வச்சு மக் கேக் பண்ண போகிறோம். இது வந்து சின்ன சின்ன பிட்டாக வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் இது இவ்வளோ தூரம் எடுத்துட்டேன், முக்கால் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். வனிலா எசன்ஸ் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம இது கலக்கிறதுக்கு பால் ஊற்றி கலந்துக்கலாம், ஈஸியாக கலந்துரும். பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக வரும். இதில் நீங்கள் நட்ஸ் ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போடும்போது பிஸ்கெட் வந்து ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். நான் பால் ஊற்றின பின்னாடி நல்லா பாதியாக குறைஞ்சிருச்சு பாருங்கள். நீங்கள் வந்து பாதி பிஸ்கெட் பாதி எடுத்திங்கன்னா ரொம்ப குறைச்சலாகிடும், அப்புறம் கேக் வந்து உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் போகிறோம். இதில் ஒரு 2 பீஸ் சாக்லேட் காம்பவுண்ட் வைக்கிறேன். நீங்கள் எந்த சாக்லேட் இருந்தாலும் பரவாயில்ல, அது போல் வந்து உள்ளே வச்சுருங்க. இப்போ இது வந்து மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட் நான் வைக்கிறேன். மைக்ரோவேவில் இப்போ நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பராக மக் கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல சாக்லேட் வேறு இருக்குது, சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக நல்ல சாக்லேட்டோட சூப்பராக வந்திருக்கு.